மச்சான் நிப்பாட்டுறா. டேய் பல்லு எதுக்குடா நிப்பாட சொன்ன? இங்கே பாரு மச்சான், ஜிம்கானோ சிம் ஃப்ரீ அண்ட் they get a plastic bucket free. டேய் வாங்குறதா இருந்தா அப்புறம் வாங்கிக்கலாம்டா. இப்போ எனக்கு டைம் ஆச்சுடா ட்ரெயினுக்கு, நான் கிளம்பண்டா, என்னை கொண்டு விட்டுட்டு வாடா. ரைட் எடு மச்சான். 6 months later. ஹாய் மச்சான், எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து. அட நம்ம பல்லு. டேய் பல்லு எப்படா இருக்க? இன்னைக்கு தாண்டா ஊருக்கு வந்தேன். சரி என்ன இந்த பக்கம்? கடை நம்ம கடை தான் மச்சான், அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போக வந்தேன். எது ஓன் கடையா? பல்லன் பிளாஸ்டிக் பக்கெட் ஷாப். அட ஆமா. உனக்கு வேணுதா 2 பக்கெட் எடுத்துக்க மச்சான், ஆப்பர் போயிட்டு இருக்கு. ஆப்பர் போதா? நில்லு. அதிரடி தை ஆப்பர். ரூபாய் 300 மதிப்புள்ள பிளாஸ்டிக் பக்கெட் 299.50 மட்டுமே. குறுகிய கால ஆப்பர், இப்போதே முந்துங்கள். சரி கடை எப்படி மச்சான் இவ்வளோ டெவலப் பண்ண? அமௌண்ட்லாம் எங்கேருந்து மச்சான் வந்துச்சு? அதெல்லாம் பிஸ்னஸ் ரகசியம் மச்சான். இப்போ சொல்ல முடியாதா? முடியாதுன்னா அவன் பழக்க வழக்கத்தை நிறுத்திக்க மச்சான். அது ஒன்றும் இல்லை மச்சான், அன்னைக்கு உன்னை ட்ரெயினில் ஏற்றி விட போனேன் ஞாபகம் இருக்கா? அப்போ இல்லை, ஜிம்கான சிம் வந்து வரையில் வாங்கிக்கலாம் தான் நீ சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனேன். சரின்ட்டு நான் உன்னை ட்ரெயினில் விட்டுட்டு திருப்பி வந்து சிம்மு வாங்கினேன். ஜிம்கான சிம் வாங்கினா ஒரு பக்கெட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்களா, அதே மாதிரி ஒரு பக்கெட்டை ஒன்று கொடுத்தாங்க. சிம்மு 3 நாளில் ஆக்டிவேட் ஆயிடுன்னு சொன்னாங்க. நான் என்ன ஒன்று 3 நாளில் சிம்மு ஆக்டிவேட் ஆனாக்கில் இதே நம்பரை வேறு நெட்ஒர்க்குக்கு மாற்றி அவங்கள்ட்ட இருந்து பக்கெட்டை வாங்கினேன். அப்புறம் இந்த சிம்மு ஆக்டிவேட் ஆனாக்கில் அடுத்த நெட்ஒர்க்கு போயிட்டு அவங்கள்ட்ட ஒரு பக்கெட்டை வாங்கினேன். அப்புறம் அதே மாதிரி அந்த சிம்மு ஆக்டிவேட் ஆனாக்கில் மறுபடி ஜிம்கானாக்கிட்டே போயிட்டு சிம்மு இந்த நம்பரில் வந்து அவங்கள்ட்ட நெட்ஒர்க்கு சிம்மு வாங்கினேன். அவங்கள்ட்ட ஒரு பக்கெட்டை வாங்கினேன். அப்படியே மாற்றி பக்கெட்டை வாங்கி குமிச்சிட்டேன் மச்சான். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே